ஒரே ஒரு இரவில் தேவனுடைய தூதன் ஏன் 1,85,000 வீரர்களை கொன்றான்? அசீரியாவின் ராஜாவான சென்னாகெரிப் தனது பெரிய படையுடை எருசலேமை நோக்கி வந்தான். அவன் தனது பேரரகு படைகளால் நகரத்தை முழுவதும் முற்றுகையிட்டான். அவனுடைய தளபதிகள் நகர மதில்களின் வெளியே நின்று எசேக்கியா ராஜாவை கேலி செய்தார்கள். அவன் மக்களை நோக்கி, எசேக்கியா, உங்களை ஏமாற்ற விடாதீர்கள். எந்த தேவரும் அசீரியாவிடமிருந்து தங்கள் ஜனங்களை காப்பாற்றவில்லை. உங்கள் தேவனும் உங்களை காப்பாற்ற மாட்டார் என்று கத்தினான். ஆனால் மக்கள் அமைதியாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. எசேக்கியா அந்த மிரட்டல் கடிதத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் ஆலயத்திற்குள் சென்றான். அவன் அந்த கடிதத்தை கர்த்தரின் முன் விரித்து வைத்து ஜெபித்தான். கர்த்தாவே, அசீரியாவின் ராஜாக்கள் பல தேசங்களையும் அவர்களின் தேவர்களையும் அழித்திருக்கிறார்கள். ஆனால் நீர் ஜீவனுள்ள தேவன். உலக ராஜ்யங்கள் அனைத்தும் நீரே கர்த்தர் என்பதை அறியும்படி எங்களை ரட்சியுங்கள். அந்த இரவு தேவன் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். ஒரே ஒருவர். கர்த்தரின் தூதன் அசீரிய படைத்தளத்தின் நடுவே சென்றான். காலை வந்தபோது 1,85,000 வீரர்கள் இறந்து கிடந்தார்கள். போர் இல்லை, வாள் சண்டை இல்லை, முற்றுகை இல்லை, சடலங்கள் மட்டும். சென்னாகெரிப் தனது படை அழிந்ததை பார்த்து அவமானத்துடன் நினிவேக்கு ஓடிப்போனான். பிறகவன் தனது தேவனின ஆலயத்தில் வணங்கிக் கொண்டிருந்த போது, என் தேவா, எனக்கு உதவ வாரும். நான் உன் பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன். என் எதிரிகளை வெல்ல வலிமைத்தா. உன் அடியவனுக்கு நீதி செய்வாயாக. அவனுடைய சொந்த மகன்களே அவனை கொன்றார்கள். ஏனெனில் ஜீவனுள்ள தேவனை கேலி செய்யும் போது வீழ்ச்சிக்கு ஒரு படை தேவையில்லை. ஒரே ஒரு தூதன் போதும். இன்றும் தேவன் தம்மை நாடுகிறவர்களுக்காக போராடுகிறார். நீங்கள் விசுவாசித்தால் ஆமென் என்று கமெண்டில் எழுதுங்கள். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறார் என்று அறிவியுங்கள். மேலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பலப்படுத்தும் வீடியோக்களுக்கு இயேசுவை சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.